வறுத்த சூட்டோட தான் நமக்கு அவிஞ்சிட்டுது. தண்டுட்டு வெங்காயத்தெலாம் நாங்கள் சமைக்கிற சூடாக்கிட்டு அதுக்குள்ளே நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது முதல் இதுக்கு தேசிக்காய் விடணும். அதே மாதிரி வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறேன்னு சொன்னால், ஆட்டுறச்சியில் ஒரு ரசம் ஒன்று செய்ய போகிறேன். அதாவது ரச்சி எலும்பெல்லாம் போட்டு ஒரு ரசம் ஒன்றும் அதோட ஆட்டுறச்சியும் சமைக்கணும். வாங்க செய்வோம். இதுக்கு நான் ஓரளவான ரச்சி முதலே எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கழுவி இருக்கிறேன். அதை நாங்கள் குக்கரில் வச்சு அவிக்க போகிறேன். அவிச்சு சமைக்கிறதுல என்ன நன்மைன்னு சொன்னால், அந்த எலும்போடு சேர்ந்து இருக்கிற தசைகள் எல்லாம் நல்லா அவிஞ்சு வரைக்கல சாப்பிட ஈஸியாக இருக்கும். அது கறியாக இருந்தானே இப்படி ரசம் சூப் ஏதாவது செய்கிறேன்டான்னு அவிச்சு போட்டு அதை சமைக்கல ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். அதோட சாஃப்டாகவும் இருக்கும். அந்த இறைச்சி நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும், சாப்பிட இதமாக இருக்குது. நாங்கள் கூடுதலாக இப்போ அவிச்சு சமைக்கிறது நல்லா இருக்குது. கூடுதலாக நாட்கள் செய்திருப்பினோம். சில பேர் அவிக்காமையே சமைச்சிருப்பினோம், பரவாயில்லை, அப்படியும் செய்யலாம். இதுக்குள்ளே நான் அவிக்கிறதுக்கு உப்பு, மஞ்சள், அதோட கொஞ்சம் தண்ணியும் விட்டு தான் வைக்க போகிறேன். தண்ணி ஏன் விடுறேன்னு சொன்னால், இப்போ இந்த ஆட்டுறச்சி அவியக்குள்ள அது வெறுமனை வைக்க முடியாது. அதிலிருந்து ரச்சியிலேருந்து தண்ணி வர்றது குறைவு. சிக்கன் மாதிரி இல்லை தானே ஆடு. அப்போ அதுக்கு ஒரு கப் தண்ணியும் விட்டு கொஞ்சம் மஞ்சள் பவுடரும் போட போகிறேன். மஞ்சள் பவுடர் போட்டு அதோட உப்பும் கொஞ்சம் போடுவோம். உப்பு போடுறதும் என்னென்னு சொன்னால், அவிச்சா பிறகு உப்பு சேர்த்தா சேராது. அப்போ முதல்ல உப்பை போட்டு அவிய வச்சிட்டோம்னு சொன்னால் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் குக்கர் பெருசு தான், இதான் நாங்கள் பாவிக்கிறது. அப்போ ரச்சி கொஞ்சம் தான், அப்போ அதுக்குள்ளேயே வச்சிருக்கு. இந்த ரசத்துக்கு நாங்கள் தான் அந்த பவுடரை மேக் பண்ணி எடுக்கணும். அப்போ முதல் அதுக்கு செத்தல் மிளகாய், ஒரு அளவான செத்தல் மிளகாய் எடுக்கணும். எல்லாம் எடுத்துகிட்டு வறுக்கணும். செத்தல் மிளகாய், அதோட மல்லி, மிளகு, பெருஞ்சீரமும் கொஞ்சம், ஏலக்காய் விருப்பமண்டா போடலாம். நான் ஒரு 4 ஏலக்காய் போடுவேன். அதோட கருவாப்பட்டை ஒரு 2. இவ்வளோத்தையும் வறுத்துட்டு இதுக்குள்ளே இஞ்சியும் பூண்டும் போட்டு தான் அரைக்கணும். முதல் வறுப்பங்க அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு லேசான சூட்டில் வறுத்தெடுக்கணும். கருக விடாமல் எடுத்தால் தான் நல்லா இருக்கும். எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மிளகாயை நாங்கள் எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம். நல்லா காரம் வேணுமென்ட்டு சொன்னால் செத்தல் மிளகாயை கூட போடலாம். இது நான் கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கிறேன். இந்த செத்தல் மிளகாயில் அவ்வளவு உரைப்பும் வெறுறது குறைவு. இங்கே வாங்குகிற மிளகாயெல்லாம் இப்போ கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். இந்த வறுத்த சூட்டோடு தான் நமக்குள்ள உள்ளியும் இஞ்சியும் போடணும். அதுக்கும் கொஞ்சம் லைட்டாக சூடுறனா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அப்போ உள்ளியும் கொஞ்சம் கூட இதுக்குள்ளே போட போகிறேன். ஒரு 8 பல் உள்ளி போட்டிருக்கிறேன். அதோட ஒரு துண்டு இஞ்சியும் போட போகிறேன். சூடாகி இறக்கி வச்ச இந்த கூட்டை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். அரைக்கிறதுக்கு தண்ணி விட்டு அரைக்கலாம். பவுடராக தான் எடுக்கணுமெண்டு இல்லை, கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு திக்கான கூட்டாக வரும். காரமாக இருக்கும். துறக்கைக்கு பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்திருக்குது. மட்டன் அரைஞ்சி நிப்பாட்டிட்டேன். இது ப்ரெஷர் குக்கருடைய உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க கஷ்டம். அப்போ நான் பார்க்கல. இங்கே பாருங்க, நல்லா அவிஞ்சிட்டுது. தண்ணி சுடுவது. தண்ணி இருக்குது. இப்போ இது நான் கறிக்கும் ரசத்துக்கும் சேர்த்து அவிச்சேன்னா, இதுக்குள்ளே அப்படியே கறிக்கு தேவையானதை எடுத்துட்டு ரசத்துக்குரியதை இதுக்குள்ளே விட்டுட்டு செய்வோம். இந்த மட்டனில் நான் ஒரு சின்ன கிரேவி மாதிரி கறி வைக்க போகிறேன். இதுக்குள்ளே இருக்கிற இவ்வளோ தான் போட்டு ரசம் வைக்க போகிறேன்.
தண்ணி ரசத்துக்கு தேவை. இதில் அவிஞ்ச தண்ணி கொஞ்சம் கறிக்கும் தேவை. அப்படி தண்ணி அந்த அவிஞ்ச தண்ணி இல்லாட்டி கறி டேஸ்ட் இருக்காது. என்னென்னு சொன்னால் மட்டன் அவிக்க எல்லா சத்தும் தண்ணியில் தானே போயிடும். அப்போ இதை வச்சு ரசம் வைக்க போகிறேன். ரசம் மண்சட்டியில் தான் வைக்க போகிறேன். அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சிருக்குது. இந்த சட்டி சூடு வர்றதுக்கு அப்படியும் 5 நிமிஷம் ஆகும். அவ்வளோ தடிப்பு. அந்த டைமில் வெங்காயத்தை வெட்டுவோம். ரசத்துக்கு ஒரு பாதி வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதோட 2 தக்காளி பழம், இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு, கணக்க விட தேவையில்லை, லைட்டாக கடுகு பெருஞ்சீரகம் போடணும். ஒரு கொஞ்சம் போட்டால் காணும். வெங்காயத்தை போட்டு வதங்க விடணும். இந்த மாதிரி ரசம் வச்சா கறியே தேவையில்லை, அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். புட்டுவடெல்லாம் சாப்பிட அது ரசம் மட்டும் சொல்லல, அது ஒரு தடிப்பாக வரும். வச்சு முடிய பார்த்தா புட்டுக்கெல்லாம் செய்து சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும். நானெல்லாம் நிறைய காலமாக இது செய்யல. ஒரு கடைசி ஒரு 2 வருஷமாக தான் இப்படி செய்து சாப்பிட பழகினது. ஏன்னு சொன்னால் ரச்சி எலும்பு நாங்கள் சாப்பிட்றது குறைவா, அப்போ அது வீணா போகுதுன்னு பார்த்துட்டு இந்த இதில் வலிக்கிட்டது. அப்போ அந்த எலும்பு அவிச்சிட்டு இப்படி போட்டு வைக்க நல்ல சாப்பிடவும் இதமாக இருக்கும். இந்த அவிச்சு வைக்கிற முறையே நான் ஒரு கொஞ்ச காலமாக தான் நான் செய்கிறேன். முதல் ஆரம்பத்தில் எங்கட யாழ்ப்பாணத்தில் இருக்கைக்கெல்லாம் நாங்கள் அவிச்சு ஆட்டுறச்சி சமைக்கிறோம் இல்லை, அப்படியே சமைக்கிறது தானே. இப்போ தான் இந்த அவிச்சு வைக்கிற முறையை நாங்கள் செய்கிறோம். வெங்காயம் வதங்கிட்டுது. இதுக்குள்ள தக்காளி பழத்தையும் போட்டு வதங்க விடுவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட போகிறேன். இது வீட்டை இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்தியன் ஸ்டோருக்கு போய் விலைக்குள்ள வாங்கினபடியாக இருக்குது. சில நேரங்களில் எங்களை கருவேப்பிலை வீட்டில் கொண்டு வந்து வைக்க காஞ்சிடும். 1 மாதத்துக்கு ஒருக்கா அப்படி போகிற காலத்தில் காஞ்சிடும். இப்போ இன்றைக்கு கிடைச்சபடியாக நான் போட்டுருக்குறேன். இதுக்குள்ளே நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த கூட்டை போட போகிறேன். இப்படியே போடல, கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கிட்டு விடுவோம். இது ஒரு 2-3 நிமிஷம் சூடாக்கிட்டு அதுக்குள்ளே நாங்கள் இறைச்சியும் தண்ணியும் விடலாம். அப்புறம் கொஞ்சம் அந்த வாசனை குறைய இப்போ நான் இதுக்குள்ளே இறைச்சியை போட போகிறேன். இறைச்சியை விட்டு தண்ணியும் விட போகிறேன். இது ரச்சி முதலே நான் அவிக்க உப்பு போட்டது தான். பார்த்துட்டு அளவாக தேவையான அளவுக்கு தான் போடணும். நான் ஒரு என்ற சுவைக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். கூட போடக்கூடாது. அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி அவிய விடுவோம். இது நிறைய நேரம் விட தேவையில்லை. 5 நிமிஷத்துக்குள்ளேயே அதை பார்த்துட்டு இறக்கலாம். முதல்ல எல்லாம் அவிஞ்சபடியாக ரசம் ரெடி ஆகிட்டுது. பாருங்க, அந்த ஒரு ஆகலும் தண்ணியாக இல்லாமல் இறைச்சியலும் இருக்கிறபடியாக புட்டுக்கெல்லாம் சாப்பிட நல்லா இருக்கும். புட்டு இடியப்பங்களுக்கு சாப்பிட நல்லா இருக்கும். இதுக்குள்ளே நான் கொஞ்சம் மல்லியிலேயே போட போகிறேன். அடுப்பை நிப்பாட்டிட்டு குளிர்காலத்துக்கு தடிமன் காய்ச்சலுக்கு எல்லாம் நல்ல ஒரு இதாக இருக்கும். காரம் அப்படி இருக்க நல்லா இருக்கும் சாப்பிட.
இறக்கி ஆற விடுவோம். நான் மட்டனை கறி வைக்க போகிறேன். நிறைய இல்லை, கொஞ்சம் தான். கிரேவியாக வச்சு விட்டா சாப்பிடலாம். கறிக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகம் மட்டும்தான் போடுறேன், கடுகு ஒன்றும் போடையில. ஆட்டுச்சி கறி நல்ல சிம்பிளாக தான் நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் இந்த கரம் மசாலா பவுடர் அது இதில் ஒன்றும் போடுறது இல்லை. என்னென்னு சொன்னால் தூள் நல்ல ஹெவியான தூள்ன்றபடியாக நாங்கள் இந்த மசாலா பவுடர் ஒன்றும் போடுறது இல்லை. நார்மலாக வெங்காயத்தை வதக்கிட்டு மட்டன் அதுக்குள்ள போட்டு வதங்க விட்டுட்டு சிம்பிளாக வைக்கிறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது முதலே பேஸ்ட் பண்ணி ப்ரோஷனில் வச்சுருக்கிறது. எனக்கு தேவையில்ல, ஒரு கொஞ்சம் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இதுக்குள்ள தான் நான் ரச்சியை போட போகிறேன். ரச்சியை போடக்குள்ள தண்ணியும் சேர்த்து தான் நான் அப்படியே விட போகிறேன். அதை விட முதலே அவிஞ்ச ரச்சி என்ற வழியாக தூளையும் போடுவோம். இது யாழ்ப்பாணத்துலேருந்து அம்மாக்கள் திரிச்சு அனுப்பின தூள். நான் இது போடுறபடியாக வேறு எந்த மசாலா எதுவுமே போடுறது இல்லை. கரம் மசாலா ஒன்றும் போடுறது இல்லை. ரச்சி அவியக்க உப்பு போட்டிருந்தாலும் கொஞ்சம் கறி வைக்கல போடணும். அதால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மூடி அவிய விட போகிறேன். ரச்சி கறி அவிஞ்சிட்டுது. நல்லா கிரேவியாக வந்துட்டு கறி. இதுக்குள்ளே நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட போகிறேன். நாங்கள் இங்கே தேங்காய் பால் எதுவும் தருவது இல்லை கறிக்கு. கறி ரெடி ஆகிடுது. இதுக்கு தேசிக்காய் அப்படி விடணும். அதே மாதிரி ரசத்துக்கும் எங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து தேசிக்காய் அப்படி விட்டுட்டு தான் சாப்பிடணும். இதை நான் அப்படியே இறக்க போகிறேன். சமையல் முடிஞ்சது, சாப்பிட போகிறோம் நாங்கள். இந்த முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்க. வீட்டில் சில பேர் வேறு மாதிரி செய்திருப்பீங்க. முதலே செய்து பாருங்க. நாங்கள் இன்றைக்கு ஆட்டுறச்சியும் ஆட்டு ரசமும் செய்து அதோட கொஞ்சம் குக்கும்பர் சம்பளம் போட்டது. சரி உறவுகளே, நாங்கள் சாப்பிட போகிறோம். ஒரு காணொலியில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். பாய்.